கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற அருமையான ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. The Lord will guide you continually. The Lord will guide you always. The Lord will guide you constantly. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார், நித்தமும் நடத்திடுவார். அதுதான் தலைப்பு. கைட் கான்ஸ்டன்ட்லி, நித்தமும் நடத்துவார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மை வழிநடத்துவதற்கு வழிகாட்டுவதற்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். யூடியூப்ல சில காரியங்களை குறித்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். சில ஏதாவது கைட்லைன்ஸ் தேவைப்பட்டா, தெரியலன்னா அதில் போய் பார்க்குறோம். அல்லது நாம் நெட் மூலமாக அறிந்து கொள்கிறோம், கூகுள் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஏதாவது ஒரு காரியத்தை தெரிந்து கொள்வதற்கு கைட்லைன்ஸ். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு தான் நீங்கள் கற்றுக்கிடலாம். ஒரு வெளியூருக்கு நம்ம போகிறோம். நார்த் இந்தியாவில் ஒரு ராஜஸ்தானுக்கோ டெல்லிக்கோ ஆக்ராக்கோ எங்கேயாவது நம்ம போகும்போது அந்த இடங்களை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு கைடு தேவைப்படலாம். ஆனால் அந்த கைடு அந்த ஊருக்கு மட்டும்தான். நீங்கள் திருப்பி ஆக்ராவில் இருக்கிறவன் ஆக்ரா மட்டும்தான் உங்களுக்கு காமிப்பான். டெல்லியில் இருக்கிறவன் டெல்லியில் உள்ளதை மட்டும்தான் சுற்றி காமிப்பான். அவனை கூட்டிகிட்டு போய் கன்னியாகுமரியை கொஞ்சம் எனக்கு சுற்றி காமினா அவனுக்கு தெரியாது. அவ்வளோதான். there is a limitation. இன்னைக்கு அகாடமிக்கு சைடில் நம்முடைய படிப்பு சம்மந்தமாக பார்க்கும்போது அங்கே கைடு நியமிக்கப்படுகிறார்கள். எதற்கு? ஒரு தீசிஸ் கைடு, எம்ஃபில் தீசிஸ்க்கோ அல்லது பிஹெச்டி தீசிஸ்க்கோ அங்கே ஒரு கைடு என்ன செய்கிறாங்க? நியமிக்கப்படுகிறாங்க. அந்த கைடு எப்போ இருப்பார்? நீங்கள் எம்ஃபில் முடிக்கிற வரையும் இருப்பார், நீங்கள் பிஹெச்டி முடிக்கிற வரையும் அங்கே இருப்பாங்க. அதுக்கு பிறகு நோ மோர் கைடாக உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. அவ்வளோதான், அந்த குறிப்பிட்ட காலம் வரையும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்க ஒருவர் சொல்கிறார், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. ஹல்லேலூயா. இந்த கைட் கான்ஸ்டன்ட்லி, கண்டினியூஸ்லி, ஆல்வேஸ், எவ்ரிடே, எப்பவும் உங்களுக்கு வழி நடத்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆனா அதை விட்டுட்டு மற்ற எல்லா பக்கத்துக்கும் போயிடுவோம். அதை பக்கத்து விட்டுட்டு மீது எல்லா பக்கத்துக்கும் போயிடுவோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, அவர் நம்மை நித்தமும் வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. நித்தமும் கர்த்தர் உன்னை நித்தமும் வழி நடத்தி. அந்த வார்த்தையை சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நடத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அந்த வழிகாட்டுதல் தான் எப்படிப்பட்ட the promise of divine guidance, தெய்வீக வழிகாட்டுதல். இது ஏதோ humanly speaking, humanly say something, not like that. The divine guidance. அப்போ ஆண்டவர் நம்மை நித்தமும் நடத்துகிறார். இந்த divine guidance God promised to lead his people continuously. அவருடைய பிள்ளைகளை அவர் வழி நடத்துவதற்கு, தொடர்ச்சியாக நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வழிநடத்தல் நமக்கு அவசியப்படுகிறது. வேதத்தில் ஆண்டவர் நம்மளை நடத்துகிற காரியத்தில் குறித்து பார்க்கும்போது எத்தனையோ காரியங்களை நம்ம பார்க்கலாம். நீங்கள் அதை ஆண்டவருடைய வழிநடத்துதல்னு நீங்கள் பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிறைய காரியங்கள் அதிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. there are plenty of things. ஆனால் அதில் இருந்து சில காரியங்களை மட்டும் இன்றைக்கு நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மை வழி நடத்துகின்ற ஒரு காரியத்தை. ஒருவேளை
நான் சொன்னேன், இந்த ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறாரு. இன்னொரு கேள்வி கூட உங்களுக்கு இருக்கலாம், ஒவ்வொரு நாள் நடத்துவார், எது வரைக்கும் எனக்கு நடத்துவார், நான் நல்லா இருக்கிற வரையும் நடத்துவாரா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். வேதத்திலே சரியான அதுக்கு ஒரு பதில் இருக்கிறது பாருங்கள். மரண பரியந்தமும் வாசிங்க, சங்கீதம் 48 கடைசி வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன். He is our God. மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். நல்லா கரங்களை தட்டுவோமா, நல்லா கரங்களை தட்டுவோமா. மரண பரியந்தமும் நடத்துவார். நீ பிறந்த நாள் முதற்கொண்டு சாகு நாள் வரையும் அவர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. அப்படி யாராவது உங்களை நடத்தக்கூடியவங்க பூலோகத்தில் வேற யாராவது இருக்காங்களா? இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. நான் பிறந்த நாள் முதற்கொண்டு நான் மரிக்கும் நாள் வரையும் என்னை நடத்துவதற்கு ஒருவர் எனக்கு இருக்கிறார் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? No one on this earth but only Jesus. But only Jesus. Hallelujah. இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். என்னுடைய கடைசி மூச்சு வரையும் என்னை நடத்துவார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். Praise the Lord. இதுக்கு மேல நமக்கு என்னையா வேணும்? யாரு நடத்தினா என்ன, நடத்தாம போனா என்ன? இவர் இருக்கிறாரு, இவர் கரெக்டா நம்ம நடத்திட்டு இருப்பார். ஹல்லேலூயா. அந்த தைரியம் அந்த நமக்குள்ள வரணும். என்ன செய்யறது? I don't know about my future, where it will go, how it will go. இப்படி நீ கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. நடத்துறவர்கிட்ட வாங்க, அவர் நடத்துவாரு. கேளுங்க, வழி காட்டுவாரு. ஹல்லேலூயா. மரண பரியந்தம் நடத்த. அப்போ இந்த காரியத்தை நல்லா உள்வாங்கிக்கணும். இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படை சத்தியத்தை நம்ம நல்லா உள்வாங்கிக்கிடணும். என்ன உள்வாங்கணும்? என்னை நித்தமும் நடத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அடுத்தது நான் சாகுவனையும் என்ன நடத்துவாரு. ஹல்லேலூயா. இது நம்முடைய இருதயத்தை விட்டு நீங்க கூடாது. அப்படியே பசுமரத்து ஆணியை போல பதிஞ்சிடணும். பதிஞ்சிடணும். கடைசி மூச்சு வரை என்னை நடத்துவாரியா. அந்த ஸ்ட்ராங் பிலீஃப் நமக்குள்ள என்ன செய்யணும்? வந்துடணும். அதற்கு பிறகு ஆண்டவர் எப்படியெல்லாம் எப்படி நம்மளை நடத்துவாருங்கிறத வேதத்திலிருந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். சங்கீதம் 23 வசனத்தை வாசிப்போம். 23 சங்கீதம் 3 வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதியின் பாதையில நடத்துறார். நல்லா கவனிங்க. அநீதியான உலகம், அநீதி நிறைந்த மக்கள் இன்னைக்கு இல்லை, நோவா காலத்தில் இருந்தது போலதான் இப்பவும் இருக்குது. அநீதியான உலகம், அநீதி நிறைந்த மக்கள் இருக்கிறாங்க. அந்த உலகத்தில் ஆங்காங்கே சில நீதியை செய்கின்ற மக்களும் காணப்படுகிறார்கள். ரேண்டமாக அங்கங்கே ஒரு நட்சத்திரங்களாக, ஒரு விளக்காக பிரகாசிக்கிறவங்க இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நடத்தும் போது நான் உன்னை நீதியான வழியில நடத்துவேன். ஹல்லேலூயா. உனக்கு எந்த இழுக்கு வராதபடி, உன் மேல எந்த குற்றச்சாட்டுகளும் வராதபடி, உனக்கு எந்த மாசும் வராதபடி, எந்த கெட்ட பெயரும் வராதபடி உன்னை நீதியின் பாதையில் நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. நம்ம பேரை பஞ்சராக்கிறதுக்கு கூட அவரு விட மாட்டாரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மனுஷன் உங்க பேரை பஞ்சராக்கிடுவான், அவ்வளவுதான். சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டிங்கிற மாதிரி சும்மா இருக்கிற ஒன்னை அப்படி இப்படிமா திரிச்சிருவான், அப்படி இப்படிமா திரிச்சிருவான். ஆனா கர்த்தர் சொல்றாரு பாரு, நான் அநீதி தேவன் அல்ல, நான் நீதியின் தேவன். ஹல்லேலூயா. நான் நீதியின் வழியில தான் உன்னை நடத்துவேன். நீதியின் வழியில தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய பெயரை ஆண்டவர் கெடுத்து போடுகிறவர் அல்ல, உன் பெயரை பெருமைப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. உன் கொம்பை உயர்த்துகிற தேவன். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு அதை நல்லா வாங்கிக்கிடணும்.
தேவ சத்தியத்தை ஆண்டவர் சொல்லும்போது நம்ம நல்லா உள்வாங்கிடணும். அது நமக்குள்ள அப்படியே என்ன செய்யிட்டு இருக்கணும், அது கிரியை செய்ய கொண்டு இருக்கணும், கிரியை செய்யிட்டு இருக்கணும். எப்படி நம்மளை சாப்பிடாலாம் அப்படி உள்ள போய் அப்படியே வெளியே வந்த என்னத்துக்கு ஆகும்? எல்லாரும் வாழ முடியாது, ஒருத்தரும் வாழ முடியாது. ஆனால் சாப்பிடுகிற சாப்பாட்டிலேருந்து அந்த எனர்ஜி எடுத்துக்கிட்டு வேஸ்ட்டை தான் வெளியே தள்ளுது. அப்படியே சாப்பிட்ற ஆகாரமே வெளியே வந்துட்டுனா நோ ஒன் கேன் சர்வைவ் ஆன் திஸ் எர்த். அதே போல தான் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இதே போல கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உள்வாங்குகிற நீங்கள் அதை உங்கள் ஆவிக்குரிய ரீதியாக என்ன செய்யணும், டைஜஷன் நடக்கணும். அது அப்படியே நீங்கள் அதுக்குரிய சாரை எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் ஒரு வேறு மனுஷனா மாறிடுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசுக்கு அங்கே வேலை இருக்காது, எந்த தீய கிரியைகளுக்கும் வேலை இருக்காது, தீய மனுஷனும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீதியின் பாதையில், நீதியின் வழியில் அவர் உங்களை நடத்துவார். அப்போ நித்தமும் நடத்துறாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் அவர் நடத்துகிற பாதை நீதியாக இருக்கும். மனுஷன் நடத்துறது காலவாரி விடுறதா இருக்கும். ஆமாம், இவனை இப்படியே வளர விட்டா நமக்கு ஆபத்து வந்துருமே. ஆமாம், அப்படி தான் நிறைய பேருக்கு இருக்கும். தங்களுக்கு மேலே யாரும் பெயரக்கூடாது, தாங்க தான் அப்படிங்கிற ஒரு அல்ப புத்தி சில ஆட்களுக்கு உண்டு. தாங்க தான் எல்லாரும் நம்ம மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்காது. அது வெகு சிலருக்கு அந்த பரந்த மனப்பான்மை, அந்த நல்ல மனப்பான்மை சிலருக்கு தான் இருக்கும். ஆனால் சிலருக்கு அது வரவே வராது. ஆமாம், நமக்கு மேலே யாரும் பெயரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். மற்றவங்களை அப்படி செய்யும்போது தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். எல்லாரும் சொல்லுவாங்க, ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானாக வளரும் அப்படின்னு பழமொழி சொல்கிற மாதிரி நம்ம எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நினைக்கும் போது தான் நாமளும் நல்லா இருப்போம். ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு ஆசிரியர் பணிகள், பேராசிரியர் பணிகள்லாம் நம்ம சொல்லும்போது அது ஒரு பெரிய பாக்கியமான ஒரு பணி. ஏன் தெரியுமா? அவங்க சொல்லி கொடுக்கும்போது இவ நல்லா படித்து டாக்டரை வந்துடக்கூடாதுன்னு பொறாமை பிடிச்சி அந்த ஆசிரியரோ பேராசிரியரோ சொல்லி கொடுத்தா என்னத்துக்கு ஆகிறது? நம்மகிட்ட படிக்கிறவன்லாம் டாக்டர், நான் ஆகலை, அவன்லாம் டாக்டர் இன்ஜினியர் ஆகிடக்கூடாது அப்படின்னு ஒரு பொறாமையோடு சொல்லி கொடுத்தா அது ஆசிரியர் பணியா? இல்லை. என்கிட்ட படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் இன்ஜினியராக, டாக்டராக, கலெக்டராக வரணும் அப்படின்னு அவங்க எவ்வளோ உற்சாகத்தோடு அந்த ஆசிரியர் பணியை செய்கிறாங்க, பேராசிரியர் பணியை செய்கிறாங்க. அதுதான் அது ஒரு புனிதமான ஒரு பணியாக காணப்படுகிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டதுதான் ஆசிரியர் பணிக்கு மட்டும் இல்லை, நம்முடைய எண்ணமும் அப்படியே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர்கள் வளர்வது அதற்கு ஒரு பொறாமையோ ஒரு முட்டுக்கட்டையோ நம்ம போடக்கூடாது. லெட் தம் grow, I will also grow. ஹல்லேலூயா. அவங்க வளரட்டும், நானும் வளருவேன். ஹல்லேலூயா. என் வளர்ச்சியை தடுக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன்னா என்ன நடத்துகிறவர் யாரு? சத்தமா, என்ன நடத்துகிறவர் யாரு? கர்த்தர் என்ன நடத்துறாரு. ஹல்லேலூயா. என்ன நடத்துறவர் அவர் அல்லவா? ஹல்லேலூயா. அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். யாரும் உங்களுடைய பிசினஸ்க்கு முட்டுக்கட்டப்பட முடியாது, யாரும் உங்களுடைய வேலைக்கு முட்டுக்கட்டப்பட முடியாது. உங்களை நடத்துகிறவர் அவராக மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அவர் நடத்தும் போது அது நீதியான வழியில உங்களை நடத்துவார். எப்படி செய்வாரு? நீதியான வழியில உங்களை நடத்துவார். எந்த அநீதி வழியிலும் உங்களை நடத்தி உங்களுடைய பெயரை ஆண்டவர் ஸ்பாயில் பண்ண மாட்டாரு. உங்களுக்கு கஷ்டத்துலையோ உங்களை சிக்கல்லையோ மாட்டி விட மாட்டாரு. ஆனா நீயா போய் புங்கும்போது அது கஷ்டமும் சிக்கல்ல போகும். அதனால தான் சொல்றேன், வழி நடத்தல் படி போகாத, மனுஷன் உனக்கு காட்டுறபடியும் போவாத, தெய்வம் உனக்கு காட்டுறபடி போனா அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. நீதியின் பாதையிலே நிதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்ப புதுவாழ்வை தருகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். தெரிந்த பாட்டு தானே, நல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? சந்தோஷமா பாடுவோம் பாப்போம். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகிறாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே.
ஹalleluya 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 ஹalleluya. நீதியின் பாதையிலே நிதம் நம்மை நடத்துகிறார். மறந்துறாங்க. இரண்டாவது பாருங்கள், ஆண்டவர் எப்படி நம்மை நடத்துகிறார். சங்கீதம் 139 கடைசி வசனத்தை வாசிக்க கேட்போம். 139ஆம் சங்கீதம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய. ஆமா, ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்கிட்ட ஏதாவது உம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் இருக்குதா, உமக்கு பிரியமில்லாத ஏதாவது நான் செய்திருக்கிறேன்னா நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப நீதியின் பாதையில் அவர் நம்ம நடத்துற போது அதே நேரத்தில் நம்ம எங்கேயாவது சறுக்கி கிறுக்கி விழுந்துட்டோன்னா ஆண்டவர்கிட்ட அப்பப்போ செக் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்க ஆண்டவரே, உமக்கு பிரியமா உமக்கு தூரமா எதையாவது நான் செய்துட்டேனா என்ன மன்னியோன்னு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அப்படி கேட்கும்போது நித்திய வழிக்கு கொண்டு செல்வார். அந்த நித்திய வழி என்னது? த எவர் லாஸ்டிங் லைஃப். அதான் மோட்சம். ஹல்லேலூயா. அதுதான் சொர்க்கம். அப்போ ஆண்டவர் நல்லா கவனிங்க, ஆண்டவர் இந்த உலகத்துல மரண பரியந்தமா நம்ம நடத்துவேன்னு சொன்னவர் இங்கேயோடு விட்டுற மாட்டாரு. நீ கண்ணை மூடணும்னா அந்த வழிக்கு போயிடுவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரூட்டு மாறிடும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மரண பரியந்தம் உன்னை நடத்துவார். அது இந்த பூலோகத்துல. இங்க முடிஞ்ச உடனே அடுத்த நிமிஷம் ரூட்டு டைவர்ட் ஆயிரும். ஹல்லேலூயா. ரூட்டு டைவர்ட் ஆயிரும். சில சமயத்தில் வருதில்ல, கூகுளில் போயிட்டே இருப்பீங்க, நீங்கள் தப்பாக போயிருவீங்க. அது சொல்லும், நீ ரிவர்ஸ் வா, யூ டர்ன் பண்ணு, டைவர்ஷனை எடு சொல்லுமா. அதே போல தான் நீதியான வழியில் நீ நடந்துட்டு இருக்கும்போது இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு அந்த நித்திய வழிக்கு ஆண்டவர் நினைச்சுவார், டைவர்ஷன் மாறி போயிடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நீதியின் தேவன் நம்ம நித்திய வழிக்கு நேராக என்ன செய்றாரு? கொண்டு செல்கிறார். நித்திய வழி. அப்போ இந்த நித்திய வழியை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பூலோகத்தில் உள்ள வாழ்க்கை தான், இந்த நித்திய வழியை பெற்றுக்கொள்றதுக்கு. அடுத்து ஒரு 2 காரியத்தை சொல்ல போறேன் பாருங்க. அடுத்து எப்படிப்பட்ட வழியா இருக்கணும் பாருங்க. சங்கீதம் 25:5 வாசிங்க. சங்கீதம் 25:5. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி, சத்தியத்திலே நடத்தும். இது அடுத்து என்ன வழி? சத்திய வழி. வாயில வந்ததெல்லாம் புழுவிட்டு இருக்க கூடாது. வாயில வந்ததெல்லாம் புழு இருக்க. சிலருக்கு பொய் சொல்றது சக்கரை பொங்கலா ஆயிரும். பொய் சொல்றதுன்னா சக்கரை பொங்கலா ஆயிரும் போல தருது. அப்படி பண்ணிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் ஒப்பேறாது. சரினா? ஆமா, பொய் வாயில வரவே கூடாது. அந்த மாதிரி நம்முடைய நாவை நம்ம அடக்க பழகிக்கொள்ளணும். சரினா? ஏசு எங்கேயாவது பொய் சொன்னார்னு பைபிளில் போட்டிருக்கா? இல்லை. அப்போ அந்த சத்திய தேவன் அவர். அதுதான் ஆண்ட சொல்றாரு, சத்திய வழியிலே அவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. சத்திய வழியில நம்ம நடத்துவார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்முடைய வழி நீதியின் வழி, இந்த சத்திய வழி, இந்த வழியெல்லாம் எங்கே போறதுக்கு? நித்திய வழிக்கு ரூட்டு. ஹல்லேலூயா. இதெல்லாம் நித்திய வழிக்கு ரூட்டு. நீங்களும் ஒரு மேப்பு போட்டு வச்சிடலாம். சத்திய வழி, நீதியின் வழி, இந்த வழி எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகுது. அது நித்திய வழி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 79ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 1:79. நம்முடைய கால்களை நல்லா கவனிங்க. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்திக்கிறதற்கு என்றான். உன்னதத்திலிருந்து தோன்றுகிற அருணோதயம் யாரு? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொல்றோம்ல, பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ?
அவர் யார்? இயேசு. அப்போ இந்த அருணோதயம் நம்முடைய கால்களை எப்படிப்பட்ட வழியில நடத்துறாரு? சமாதானத்தின் வழியில நடத்துறாரு. ஹல்லேலூயா. சமாதானத்தின் வழியில நடத்துறாரு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லை அப்படின்னா புரிஞ்சிக்க, கர்த்தர் ஒண்ணு நடத்தல, பிசாசு ஒண்ணு நடத்திட்டு இருக்கான். வெரி சிம்பிள். ஆண்டவர் ஒண்ணு நடத்தல. யார் நடத்துறா? பிசாசு உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறான், அருமையாக நடத்தி கொண்டு இருக்கிறான். கணவன் மனைவிக்கும் ஒரு குழப்பம், ஒரு பூசல் வந்துட்டு இருக்கு. வராதுன்னுலாம் சொல்லல, அது வந்தாதான் குடும்ப வாழ்க்கை. ஹல்லேலூயா. அது வரும், அது வந்தாதான் ஃபேமிலி லைஃப். அது ஒன்றும் மொனோட்டோனியஸாக அப்படியே தாளாட்டுற மாதிரி போயிட்டேன்னா அது ஃபேமிலி லைஃபா? இல்லை. ஏற்றம் இறக்கம் வரும், எல்லாமே இருக்கும். ஆனால் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் நீ ராத்திரியிலே செய்கிற உன் குடும்ப ஜெபம் உன்னை எல்லாவற்றையும் ஒப்புரவாக்கி ஒரு சமாதானத்தோடு கூட நீ படுக்கைக்கு செல்வதற்கு ஆண்டவர் வழிவகுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. குடும்ப வாழ்க்கையில எல்லாமே நமக்கு வரதான் செய்யும். அதே போல அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வராம இருக்குமா? அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வராம இருக்குமா? பிள்ளைகளுக்குள்ள சண்டை வராம இருக்குமா? எல்லாருக்குள்ளும் வந்துட்டு தான் போயிட்டு தான் இருக்கும். ஆனால் சமாதான வழியில நடத்துகிற ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கால்களை சமாதான வழியில நடத்துறாரு. யா, எவ்வளவு பெரிய காரியம். அப்ப அந்த சமாதான வழி நடத்துறது அவர் தான். ஏனென்றால் அவருக்கு தானே பேரு, என்ன பேர் கொடுத்துருக்காங்க? என்ன பேரு? சமாதான காரணர். He is the source of peace. He is the prince of peace. சமாதான பிரபு, சமாதான காரணர். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல. அப்ப சமாதானத்தை கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பே அவர்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஹல்லேலூயா. வேற யாரும் சமாதானத்தை பூலோகத்தில் கொண்டு வர முடியாதப்பா, நீ தான் போய் கொடுக்க முடியும் அப்படின்னு இயேசுவை என்ன செய்தாங்க? அனுப்பி விட்டாங்க. இயேசுவை அனுப்பி விட்டாங்க. அவர் இந்த உலகத்தில் சமாதான பிரபா வந்தார், வாழ்ந்தார். அங்கே சமாதானத்தை கொடுக்க முடியல. அவன் பட்டயத்தையும் ஈட்டியும் தூக்கிட்டு நிற்கிறான், யாரை இவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. சரி, என் ரத்தம்தான் உங்களுக்கெல்லாம் சமாதானத்தை கொடுக்க முடியும்ட்டு அந்த ரத்தத்தையே சிந்தி விட்டார். ஹல்லேலூயா. அதுதான் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்ததுன்னு காரணம் என்ன? அந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக தான் அந்த முழு உலகத்திற்கும் சமாதானத்தை கொடுக்க முடியும் என்பது அது நியமமாக மாறிவிட்டது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானத்தின் வழி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பீஸ். இன்னைக்கு உலகத்தில் ஒரு பெரிய சொத்து சமாதானமான ஒரு வாழ்க்கை தான்யா, நிம்மதியான வாழ்க்கை. எத்தனை கோடி இருந்து, எத்தனை வீடு இருந்து, எத்தனை பங்களா இருந்து, எத்தனை ஏக்கர் நிலம் இருந்து, அத்தனையும் இருந்து, எனக்கு அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஃபாரின்ல இருக்குது, அது இருக்குது, இருக்கு எல்லாம் இருந்து உனக்கு தூக்கம் வரலன்னா வாட் இஸ் த யூஸ்? கொஞ்சம் ஸ்லீப்பிங் டோஸ் போட்டாதான் ஐயா தூக்கமே வருது. வாழ்க்கையை பற்றில மாத்திரை தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுது. ஸ்லீப்பிங் டோஸ் இல்லைன்னா தூக்கம் இல்லை. எவ்வளவு இருந்தும் பிரயோஜனம் இல்லை. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய பேரை கேட்டிருக்கேன். பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவங்க சொல்கிற ராத்திரி அந்த ஒரு மாத்திரையை போட்டால் தான் கொஞ்ச நேரம் தூங்க முடியும். கர்த்தர் தமது பிரியமானவர்களுக்கு என்ன செய்கிறாரு? பிரியமானவர்களுக்கு நல்லா தூக்கத்தை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அவருக்கு நீ பிரியமா இருந்தா, ஆமா, அதுக்கு கோயிலில் உட்காந்து தூங்கக்கூடாது. ஹல்லேலூயா. இங்க உட்காந்து, இங்க சில உட்காந்து எடை போட்டுட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, அதை சொல்லல. உனக்கு ஓய்வு போகும்போது அந்த ஓய்வை கர்த்தர் கரெக்டா கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை தேவன் உங்க மனதுல சாந்தி. இன்னைக்கு பாருங்க, நீங்க கிறிஸ்தவர் அல்லாத சகோதர சகோதரிகள் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க, நடபயணமா போறாங்க, தங்க சரீரத்தை வருத்துறாங்க, செருப்பு இல்லாம போறாங்க. பாருங்க, இந்த மாதிரி அப்படி வருத்தி உறுத்தி போட்டிருக்கலாம். அவங்க வாழ்க்கையில ஒரே ஒரு நோக்கம் தாங்க, ஏதாவது ஒரு நிம்மதி கிடைச்சிடாதா
அப்படின்னு அவங்க தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஓடிட்டு இருக்காங்கய்யா. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த நிம்மதி யாரு கொடுக்க முடியும், இந்த சமாதானம் யாரு கொடுக்க முடியும்? தெரிஞ்சும் அதுக்குரிய முயற்சியை நீங்க பண்ணலன்னா என்ன பிறக்கும்? ஒருத்தன் வெண்ணெயை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் நெய்க்கு அலைஞ்சிட்டு இருந்தானா. வெண்ணெயை கையில் வச்சுட்டு நெய் வேணும் நெய் வேணும்னு ஊரெல்லாம் அலைஞ்சிட்டு இருந்தானா. அவன்கிட்ட இருக்குது. இதே போலதான் ஐயா, இந்த சமாதான பிரபுவை வச்சுக்கிட்டு அவரை தேடாம நம்ம என்ன செய்யிட்டு இருக்கோம்? அங்கிட்டு இங்கிட்டும் ஓடிட்டு இருக்கோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சமாதான வழி தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, நம்ம வேலை ஸ்தலத்துல, தொழில்ல, நம்முடைய திருச்சபையில, நம்முடைய சமுதாயத்துல, குடும்பத்தினருக்குல சமாதானம் வழிகளை ஆண்டவர் நினைச்சார் கொடுக்கிறார். சமாதானத்தின் வழி அது எங்க போகுது? நேர போய் நித்தியத்து வழியில ஜாயிண்ட் ஆகுது. ஹல்லேலூயா. அதுல வருது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நிறைய இருக்கும், முடிக்க போறோம். சங்கீதம் 143 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. செம்மையான வழி அப்படின்னா த ரைட் பாத். அதாவது குறுக்கடா இருக்காது, கோணலான வழியா இருக்காது, கோணலான இருக்காது, நேரான பாதை. இந்த லெவல் சரியாக உங்களுக்கு நீ கீழே விழாம தடுமாறாம போகணும். சில சமயத்தில் பழைய காலத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் போகிறதுக்கு முன்னால் அங்கே ஒரு சின்ன டோர் போஸ்ட் இருக்கும். அந்த டோர் போஸ்ட்டு சைடில் தான் இருக்குமோ ஒழிய மேலே இருக்கு, கீழேயும் ஒன்று வச்சுருப்பாங்க ஒரு பலகை. அது ஒவ்வொரு ரூமுக்கும் போகும்போது இருக்கும், ஒவ்வொரு ரூமுக்கும். இப்போ கெட்டுற வீட்டிலலாம் அப்படி இல்லை. அப்படின்னா இப்போ கீழே தான் விழணும் திடீர்னு ஓடி வரும்போது. ஆனால் அந்த காலத்து வீடுகள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்க சமயத்தில் சிறு குழந்தைகளையோ பெரியவங்களையும் சொல்லுவாங்க, கொஞ்சம் பார்த்து அதில் நடங்க. நிறைய பேர் அதை பெல்ட் அடிச்சிருவாங்க. ஆமாம், உளுந்து இடுப்பு போயிடும், காலு போயிடும், பிறகு அங்கே இப்போ மாவு கிட்ட தான் போட்டுட்ருக்கணும். அப்படிலாம் நடக்கும். அதே மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் இப்போ கெட்டுறாங்கல்ல, எதுவுமே இருக்காது. உள்ளே போனால் எல்லா ரூமுக்கும் சும்மா அப்படியே போயிட்டே வரலாம். அது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது? அது உங்களை தடை பண்ணுற மாதிரி உங்களுக்கு டிஸ்டர்பிங் கொடுக்குது. அந்த வழி ஆண்டவர் சொல்லலை. செம்மையான வழிங்கிறது தடை இல்லாமல் நீங்கள் மூவ் பண்ணுறீங்களா, அதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, செம்மையான வழியில், த ரைட் பாத், சரியான பாதையில் சீராக நேராக உங்களை நடத்துவார். இது பெரிய ஆசீர்வாதம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாக்கியத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம பெறணும்னா நம்ம ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அவர் நடத்துகிற வழி முதலாவது சொன்னேன், நீதியின் வழி. அநீதிக்கு வழியே கிடையாது, அநீதி வழியே நீதியாகவும் உன்னை நடத்துவார். உன்னை எந்த விதத்திலும் உனக்கு இடையூறு கஷ்டங்களை அவர் கொடுக்க மாட்டார். நீயா போய் விழுந்தாதான் உண்டு. ரெண்டாவது, ஆண்டவருடைய வழி எப்படிப்பட்ட வழி? சத்தியமான வழி. சத்திய தேவன் அவர். நம்முடைய வாழ்க்கையில ஸ்பீக் இன் ட்ரூத், அதுதான் ரொம்ப முக்கியம். உண்மை பேசுகிறவர்களாக எப்பொழுது இருக்க வேண்டும், அது இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள்லாம் அதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் ஒரு பெரிய ஒரு ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும், ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும். மனசு கிளீனாக இருக்கும். எதுக்குமே ஒரு அச்சமும் ஒரு பயமும் இருக்கக்கூடாது. எவனுக்கும் தலை குனியன்னு அவசியமே இருக்காது. ஆமாம், அந்த சத்திய வழியில் ஆண்டவர் நடத்துவார். மூணாவது ஆண்டவர் என்ன சொன்னார் நமக்கு? சமாதான வழி. சமாதான வழி. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சமாதானத்தை குலைச்சலை இருக்கிறார். அப்போ நம்ம வழியில் நம்ம சமாதானமாக இருக்கும்போது நம் மூலமாக அநேகரை கர்த்தர் சமாதானப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே,
நம் மூலமாக ஆண்டவர் அநேகரை சமாதான வழிக்குள்ளாக கொண்டு வருவார். அடுத்தது செம்மையான வழி. நாலாவது சொன்னேன் செம்மையான வழி. இப்போ இத்தனை வழிகளும் நமக்கு கொண்டு போகிறது நித்திய வழி, பரலோகம். இப்போ நீங்க இப்பதான் சிந்திக்கணும், பரலோக வழி அது இஸ் நாட் எ ஈஸி. சர்ன்னு போயிடலான்னு நினைக்கக்கூடாது. அதான் ஆண்டவர் சொன்னார், ஒட்டகமானது ஊசியின் காதுல போயிடும். ஊசி பார்த்திருக்கீங்களா? அதுனா எதுனே தெரியாதுன்னு சொல்றவங்க கையை வைத்துங்க. அந்த ஊசி பார்த்துருப்பீங்க. அந்த ஊசி காதுனா என்னது? நூல் விடுவாங்கல்ல, அதுதான் ஊசியின் காது. ஆண்டவர் சொல்றாரு, அது எத்தனோண்டு இருக்கும், ஒட்டகம் கூட அதுக்குள்ள போயிருமா. ஒட்டகம் கூட அது ரொம்ப சின்னதா இருக்கும், அப்படிதானே? ஆமா, ஒட்டகம் கூட அதுக்குள்ள போயிருமா. ஆனா கீழ்ப்படியாத ஐஸ்வர்யவான் உள்ள போக முடியாது. அந்த வாலிபன் அப்படித்தானே, கீழ்ப்படியில, ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிதான். ஒட்டகமானது ஊசியின் காதுல போயிரும். ஆனா ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பது கஷ்டம், ரொம்ப கஷ்டம், போமாட்டான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதைதான் நம்ம யோசிக்க வேண்டிய காரியமா இருக்கிறது. இட்ஸ் நாட் ஈஸி. பரலோகத்துக்கு போற ஈஸி கிடையாது. அதுக்கு தான் அந்த ஒரு வழிக்கு போறதுக்கு நான் சொல்லி இருக்கிறது 4 வழி. ஆனா நீ வேதத்தை ஆராய்ச்சி பண்ணா 4000 வழி இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியும்படி மெயினான இந்த நாளை நீ சரியா பண்ணாலே நீ போயிடலாம். ஹல்லேலூயா. ஆமா, ஏன்னா இந்த நாள் தான் அந்த 4000 கூட இன்டர்லிங்க்டா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த நாளை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது நித்திய வழிக்குல போயிட முடியும். நீதியின் வழி, ஆண்டவரே அநீதிக்கு நான் போக மாட்டேன், நீதியான வழியில என்ன நடத்துங்க, சத்திய வழியில என்ன நடத்துங்க, சமாதானத்து வழியில நடத்துங்க, செம்மையான வழியில நடத்துங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. கேட்கும்போது நீங்க ரூட்டு மாறி போனாலும், உங்களுக்கு ரூட்டு தெரியாட்டாலும், நல்லா கவனிக்கணும், ரூட்டு உங்களுக்கு தெரியாட்டாலும், ரூட்டு மாறி எங்க போனாலும், நீங்க நீதியின் வழி, சத்திய வழி, சமாதான வழி, செம்மையான வழியில நீங்க போயிட்டு இருக்கும் போது ரூட்டே தெரியாட்டாலும் பரவாயில்ல, அதுவா உங்களை கொண்டு போய் மோட்சத்துல கொண்டு விட்டுரும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த ரூட்ல போயிட்டு இருக்கச்சுல நீங்க ஒண்ணுமே யோசிக்க வேண்டாம். ஐயோ அடுத்த பண்ண எப்படி போறமே, எனக்கு பாதை தெரியலையே, இதுவா கொண்டு போய் அங்க போய் உங்களை விட்டுரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜோதி தோன்றும் ஓர் தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம், நம் பிதாளைக்கும் பொழுது நாம் அங்கே வாசிக்க செல்லுவோம். ஜோதி தோன்றும் ஓர் தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம், நம் பிதாளைக்கும் பொழுது நாம் அங்கே வாசிக்க செல்லுவோம். இன்பராம் ஈற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். இன்பராம் ஈற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பயணம், அந்த ரூட், அந்த மோட்ச கரையில போய் நிற்கணுங்க. கரங்களை தட்டுங்க. அதுதான் சரியான வாழ்க்கை, அதுதான் செம்மையான வாழ்க்கை, அதுதான் நீதியின் வாழ்க்கை, அதான் சத்தியத்தின் வாழ்க்கை, அதான் சமாதான வாழ்க்கை. அங்க போறதுக்கு பதிலா நீ ரூட்டு மாறி வேற எங்கேயோ போய் பாதாளத்தில் விழுந்து கிடந்தா, இத்தனை காலத்து ஆண்டவர் பூலோகத்தில் உனக்கு தந்தாரே, வாட் இஸ் த யூஸ்? என்ன பிரயோஜனம்?
உன்னால் அவருக்கு என்ன லாபம், என்ன பிரயோஜனம்? நீதான் இழந்து போய்விட்டாய். யூ ஆர் த லூசர். தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து உன்னை சம்பாதித்து வைத்து அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்த அந்த மேலான கிருபையை உதாசீனப்படுத்தி அள்ள தட்டிட்டு போனா அது யாருக்கு நஷ்டம்? மனுக்குலத்துக்கு தான் நஷ்டம். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருப்பார், பிதாவின் வலது பார்சத்தில் கம்பீரமாக இருப்பார். ஆனா அவர் சமூகத்தில் சேவிக்கிற கூட்டமாக நீங்களும் நானும் இல்லைன்னா நாம் தான் இழந்து போனவர்கள். இன்னைக்கு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுப்போம். அவர் ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துவார். நான் சாகும் வரை என்னை நடத்துவார். இந்த உலகத்திலே நான் வாழும்போது என் வழி நீதியாக இருக்க வேண்டும், என் வழி சத்தியமாக இருக்க வேண்டும், என் வழி சமாதானமாக இருக்க வேண்டும், செம்மையான வழி. இதிலே நான் போய்கொண்டிருக்கும் போது ஒரு நாளிலே அந்த ஜோதி தோன்றும் ஒரு தேசம், அந்த மோட்ச கரை 24/7 அவரை சேவிக்கும் கூட்டத்தில் நானும் அங்கே இருப்பேன் என்கிற நிச்சயம் நமக்குள்ள வரும். அப்படிப்பட்ட நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்குதா? இன்றைக்கு அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். Shall we all stand? எல்லாரும் எழுந்து நிற்போம். Thank you Jesus. Thank you Jesus. எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக உங்களை ஆராய்ந்து உங்களை யோசிக்க போறீங்க. அவர் உங்களை நடத்துறதுக்கு விட்டு கொடுங்க. அவர் உங்களை நடத்துறதுக்கு மரண பரியந்தமும் நம்ம நடத்துவாரியா? ஆண்டவர் நம்ம நடத்தும் போது அது நீதி, சத்தியம், சமாதானம், செம்மையான காரியத்தை நடத்துவார். அந்த ரூட் உன்னைய நித்திய வழியில கொண்டு போய் நிறுத்தையா. எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? இன்னைக்கு பூலோகத்தில் எந்த மனுஷனாவது இதை சொல்ல முடியுமா? யாராவது இதை சொல்ல முடியுமா? No one can tell. But இயேசு மாத்திரமே இதற்கு உத்தரவாதம். அவரால் தான் மட்டும்தான் சொல்ல முடியும். Thank you Jesus. ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுங்க. ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அவர் என்னை ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இயேசு என்னை நடத்துவதற்கு நான் விட்டு கொடுக்கிறேன். இனி என் சுய சித்தமோ இல்லப்பா, நீங்க என்ன நடத்துங்க. என் அன்பு திருச்சபையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பூலோக வாழ்க்கையிலும் இயேசுவோடு இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை முடிந்து கடைசி வரையும் மரணம் பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன் மரணம் வரும்போது அந்த நித்திய வழிக்கு போயிடணும். ஹல்லேலூயா. அதுதான் பாக்கியம். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த பூலோக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. நம்ம ஆயத்தப்படுத்துவதற்காக, நம்மை சரிப்படுத்துவதற்காக, நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்காக ஆண்டவர் இதை கொடுத்திருக்கிறாரு. உங்களை ஆராய்வீங்களா? உங்களை பரிசோதிப்பீங்களா? உங்களை செக் பண்ணுவீங்களா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி இயேசு சாமி. தேங்க்யூ ஜீசஸ். அவர் நம்மை நடத்துகிற தேவன், நித்தமும் நடத்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். உண்மையா எத்தனை பேர் ஜெபிச்சிட்டு இருக்கீங்களோ? உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரு. உங்களுக்கு அவர் உதவி செய்ய போகிறார். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறார். கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஒரு சின்ன முயற்சி எடுங்க பார்ப்போம். இன்னைக்கு எடுங்க.
தனிப்பட்ட விதத்துல குடும்பமா எடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். பிசாசுக்கு இடம் கூடாதுங்க, தீய மனிதர்களுக்கு இடம் கூடாதுங்க, தீய கிரியைகளுக்கு இடம் கூடாதுங்க. தேவ பிரசன்னத்துக்கு இடம் கொடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, இந்த பிரார்த்தனையில என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மீதும் உடைய கிருபையின் கரத்தை வைப்பீராக. எங்களை மரண பரியந்தமும் நித்தமும் நடத்துகிற தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, யாரெல்லாம் என்னை ஒவ்வொரு நாளும் நீங்களே நடத்துங்க நீ கேட்கிறாங்களோ, உடைய சமூகத்தில் கெஞ்சுகிறார்களோ, அவர்களுக்கு நீர் உதவி செய்யும் அப்பா. அவர்களை நீதியின் வழியில, சத்தியத்தின் வழியில, சமாதானத்தின் வழியில், செம்மையான வழியில இந்த பூலோகத்தில் அவர்கள் நடத்தப்பட்டு இறுதி மூச்சு அடங்கும் போது அடுத்த நொடியே, அடுத்த க்ஷணமே நித்திய வழிக்கு நேராக செல்லப்பட நீர் உதவி செய்வீராக அப்பா. அந்த பாக்கியத்தை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு தாரும். இந்த விடுதலையின் திருச்சபையில இருக்கிற ஒவ்வொருவரும், சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரையும் ஒவ்வொருவரும் அந்த நித்திய வழிக்கு நேராக திருப்பப்பட வேண்டும் அப்பா. திருப்பப்பட வேண்டும். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள, அதை அனுபவிக்க நீர் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நீர் உதவி செய்வீராக அப்பா. இந்த பிரார்த்தனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யாருக்காவது சுகவீனம், பலவீனம், வியாதிகள் இருக்குமானால் இயேசுவின் வல்லமையுடைய பலவீனங்களை, வியாதிகளை மாற்றி போடும். என்னென்ன காரியங்களுக்காக உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய மன்றாட்டை கேட்டு இன்றைக்கு அவருடைய ஜெபங்களுக்கு ஒரு பதிலை கொடுத்து ஒரு அற்புதத்தை செய்வீராக. தடைகள் நீங்கி போடட்டும். ஒரு விடுதலையை கொடுப்பீராக. ஒரு ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மீது பொழிந்தருளும். உடைய கிருபை கூட இருப்பதா இந்த மாதம் முழுவதும் நிறைய நடத்தும், வரும் காலங்களையும் நடத்தும். எல்லா துதி கன மகிமை புகழ் உமக்கே நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.